வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டம் முல்லைத்தீவு கடற்கரையில் நிற்கிறோம். பின்னுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், எவ்வளவு மக்கள் வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சிறுவர்கள் ஏற்றுற பட்டங்கள்லாம் வானத்தில் நிறையவே நிற்கிது பாருங்கள். எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து இந்த பட்டத்தை ஏற்றி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். உண்மையிலேயே இந்த மாலை நேரத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு கிளைமேட்னு சொல்லணும். இந்த நேரத்தில் வந்து இதை பார்க்குறதுக்காக எக்கச்சக்கமான மக்கள் வந்து வந்திருக்கிறோம். அப்படியே நாங்கள் தொடர்ந்து வந்து காணொலியை பார்ப்போம். ஒவ்வொரு பட்டங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்லாம் பறக்குதுன்னு சொல்லணும். இந்த ரொக்கெட் பட்டங்கள், கொக்கு பட்டங்கள், இந்த வானத்தை பார்த்தாலே சின்ன சின்ன பட்டம் எக்கச்சக்கமான பட்டம் பறந்து கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட இதில் அந்த அழைப்புதலில் போட்டிருந்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட பட்டங்கள் வந்து இதில் பறக்க விடப்பட்டிருக்குதுண்டு. இதில் வேறுங்க வந்திருந்து வடிவ ஆறுதலாக வந்து பட்டம் போட்டு விளையாடி கொண்டிருக்கணும். பெரியாக்கள் எல்லாம் பட்டம் முடியும். பட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொங்கலில் இருந்து அப்படியே இந்த தொங்கலான பட்டங்கள் விட்டு கொண்டிருக்கணும். பாருங்கள் இவ்வளவு தூரத்துக்கு பட்டங்கள் நிற்குதுண்டு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் அடிக்கிற அடியே பாருங்கள், பயங்கரமாக வந்து கடல் அடிக்குது. சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிறது வந்து சரியாக நான் அவதானமாக வச்சுருக்கணும். பட்டங்கள் மேலுக்கு எவ்வளவு நிற்குதுன்னு பாருங்க. ஒவ்வொரு ஒரு பட்டங்களும் பாருங்க. வானத்தை பார்க்கவே உண்மையிலேயே வடிவாக தான் கிடக்குது. அவ்வளோ பட்டங்கள் வந்து வானத்தில் நிற்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்கள் எவ்வளோ வடிவான பட்டங்கள் இருக்குண்டு. எல்லாம் ஒவ்வொரு ஒரு டிசைன். இந்த வீணைகள், கிட்டார்கள், அதுகள் எல்லாம் நிற்குது. பாருங்க இதில் ஒன்று பறக்குது. நிறைய மக்கள் உண்மையிலே நினைக்கிற மாதிரி இல்லை, எக்கச்சக்கமான மக்கள் வந்து வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக இந்த கடற்கரையில் இப்படி ஒரு பட்ட திருவிழா நடக்குதுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பட்டங்கள், 300க்கும் மேற்பட்ட பட்டங்கள் தான் சொல்லிக்கணும். ஆனால் சின்ன சின்ன பட்டங்கள் எக்கச்சக்கமாக நிற்குது. பாருங்கள் எவ்வளோ ஒன்று பங்களிப்புகளை வழங்கி இன்றைக்கு இந்த நிகழ்வுடைய ஒரு அதிதியாக கலந்து கொண்ட நிகழ்வு. இதில் பாருங்க இதில் ஒரு பட்டம் ஒன்று ஏற்றி கொண்டிருக்கேன். இங்கே ஆட்டோ பட்டம் நிற்குது. தம்பி தான் நிற்கிறான். இது என்ன பட்டம் வேண்டாம், இதுக்கு என்ன பேர்? ஐசிங் கேக் மாதிரி ஏற்றி உடைச்சிட்டு. அங்கால பாருங்க அடுத்த பட்டம் கொண்டு போய் கொண்டிருக்கு. தம்பி ஆட்டோக்கு வேற போறீங்களா? அதில் பாருங்க ஆமை பட்டம் கொண்டு வரைக்கும் இருக்குது. ஒருமையுள் ஆமை போல்
ஐந்தடக்கல் ஆற்றில் எழுமையும் ஏமாறு புடைத்து என்பது ஐயன் வள்ளுவன் அவர்கள். இதய பட்டங்கள், சதுர பட்டம், அந்த எக்கச்சக்கமான டிசைன் உள்ள பட்டம் போகிறாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ வடிவாக இருக்குதுன்ட்டு பார்க்க. இப்போ இந்தியாவில் ஆட்டோ பட்டம் வர போது பாருங்க. இங்கே இதை இழுக்கிறதுக்காக எவ்வளோ பேர் நிற்கிற மாட்டோம். கடற்கரையினோடையா நல்லா காற்று அடிக்குது. ஆட்டோ போகுதா? ஆட்டோ பட்டம் மாதிரி இருக்குது. உண்மையிலே ஏதோ ஒரு பொழுதுபோக்கு தான். இது போட்டியோ அப்படி ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு பொழுதுபோக்கு. இந்த புது வருஷத்தை முன்னிட்டு தான், தைப்பொங்கலை முன்னிட்டு தான் இந்த இது நடக்குது. நீங்கள் என்ன ஆமை தலை இல்லாமலா இருக்கிறது என்று கேட்பீர்கள். எந்த ஒரு விடயத்திற்கும் சென்னிதான் சிறப்பு. தலை இல்லாமல் இந்த உயிரினமும் வாழ முடியாது. தலை இருக்கிறதா இல்லையா என்பதை சற்று பொருந்து. முதல் ஏத்தேக்க பார்த்தீங்கன்னா ஆமைன்ற தலையை காண இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆமைன்ற தலை வந்து வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகள் அதற்காக கட்டப்படும். நன்றி. பட்டங்கள் பாருங்க ஏற்றுறதுக்காக சார்பாகவும் எங்களுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இன்றும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்காக உங்களுடைய கைகள் ஒருவரம் ஒலிக்க வேண்டும். கை கரம் கட்டி அவருக்கு நாங்கள் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இப்படிப்பட்ட கலைஞர்களுடைய உழைப்பு மகோன்னதமான. கடற்கரை ஃபுல்லாகி வேற வேற மக்கள் கூடிக்கொண்டு வரதை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இங்கே வருங்க. எவ்வளோ பேருங்க. இந்த பட்டத்திருவிழாவை ஆவணமாக்கம் செய்திருக்கின்ற புகைப்பட கலைஞர்கள் அந்த விடயங்களை பல இடங்களுக்கு ஃபோட்டோக்கள் எடுக்கிறார்கள் எல்லாம் நிறைய பேர். அங்கே பாருங்க, அடுத்த பட்டம் கொண்டு ஏற்றுறது கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். கைகளுக்கு வலு சேர்த்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த வல்லமை எங்களுக்கான ஒரு சிறப்பை அந்த பட்டம் கீழே ஒழுங்கு பட்ட திருவிழா சிறப்பதற்காக பலர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். வண்ணாங்குளத்தைச் சேர்ந்த திருவாளர் காசன் அவர்கள் இன்றைக்கு இந்த பட்ட திருவிழா ஏற்பாட்டு குழுவிற்கான மதிய உணவுகள் மற்றும் சிற்றுண்டிகள் போன்றவற்றை வழங்கி தன்னுடைய பங்களிப்பையும் எங்களுக்கு நல்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த பட்ட திருவிழா ஏற்பாட்டு குழு சார்பாக எங்களுடைய காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். முழந்த பட்டம் பாருங்க, ஒரு மாதிரி மின்சாரத்தை இராணுவத்தினர் வழங்கியதை நாங்கள் ஏற்கனவே நினைவு கொண்டோம். அந்த இராணுவத்தினரிடமிருந்து இந்த மின்சாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அதனை இணைப்பு செய்து வந்தவர் திருவாரூர். சின்ன சின்ன பட்டங்களுடைய ஆக்கள் எவ்வளோ பேர் நிற்கிறோம் முடியாது. ஆனால் அவருக்கான ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. என்னுடைய வீடு அதுக்குள்ளே ஒன்று சரிஞ்சு கொண்டு வருது. சிறப்பு நிகழ்வுகளுக்கு உணவை தயாரித்து வழங்குகிறது. இறங்குது 2-3 வட்டம் இறங்குது. எங்களுக்கு இணைப்பு செய்து தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ்கிரீம் வாகனங்கள், இந்த கடல் எல் சுண்டல்கள் எல்லாம் வந்துருக்குது. ஒரு உண்மையிலேயே ஒரு கோவில் மாதிரி இருக்குது பார்க்க. நாங்களும் நேரம் செல்ல செல்ல பஸ்ஸில் தான் போகணும். அப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். உண்மையிலே ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலும், பார்க்க ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 300 பட்டம் ஏற்றுறன்றது இங்கே முல்லைத்தீவை பொறுத்த வரைக்கும் முதல் தடவை. முட்டையெல்லாம் முட்டு விளையாடணும். இப்போ நாங்கள் அப்படியே வழியால் வந்துட்டோம். கடற்கரையை பாருங்கள். அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம். உண்மையிலேயே பார்த்தீங்களென்றால் ஒரு அருமையான காட்சின்னு தான் சொல்லணும். இதோடு நாங்கள் அப்போ இந்த வீடியோவை முடித்து கொள்கிறோம். நன்றி.